இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புத்தொளியினால் பிரகாசிக்கும் இப்புனித நாளில் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கும் நாம் இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியின் எழுச்சியை நம் உள்ளத்தில் உணர்வோம். கோதுமை மணியாக மண்ணில் மடிந்த இயேசு மகிமையடைய உயிர்த்துவிட்டார். இதன் வழியாக துன்பத்தை இன்பமாக்கு, வெறுமையை நிறைவாக்கு, சோதனையை சாதனையாக்கு, தோல்வியை வெற்றியாக்கு என்று நம்மை தோண்டும் இறை தந்தைக்கு இன்றைய நல்ல நாளில் சிறப்பாக நன்றி கூறுவோம். இந்நேரத்தில் உயிர்ப்பின் சக்தி நம்மில் நிறைந்திருப்பதை உணர்ந்து அனுபவிக்கும் விதமாக நன்றி மனநிலையோடு இப்பஜனையில் இணைவோம்.
இறைமகன் மனிதனுக்காய் மனுக்கோலம் பூண்டபோதும் புதிய சகாப்தமும் சரித்திரமும் மலர தன்னை இழந்து தன் விருப்பு வெறுப்புகளை துறந்து இறை திருவுளம் ஒன்றையே தன் கண்முன் கொண்டு மீட்பின் பலனை மனுக்குலம் பெற்றிட தான் பெற்ற மகனையே கல்வாரியில் சாவு கொடுத்த போதும் கல்லால் மூடிய போதும் அனைத்தும் முடிந்து விட்டதாக அனைவரும் நினைத்த போதும் விசுவாசத்தின் நிறைகுடமாய் விரைவில் ஒரு புது யுகம் பிரசவிக்கும் என்ற உறுதியோடு சீடர்களை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார் நம் அன்னை. நம் அன்னையின் எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டது. அவர் எதிர்பார்த்த புது யுகம் மீண்டும் புலர்ந்து விட்டது. உயிர்ப்பின் ஆற்றல் உலகமெங்கும் பரவியிருக்கும் தம் மைந்தனின் உயிர்ப்பை உள்ள களிப்போடும் வெற்றி மனநிலையோடும் நிலைத்திருந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நம் அன்னையின் மகிழ்வோடு நாமும் உற்சாக உள்ளத்தோடு இணைந்து வாழ்த்தி பாடுவோம். உயர்ந்த லட்சியங்களையோ லட்சியவாதிகளையோ வெறும் மரணங்களால் முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியாது. அது எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். தன் அர்த்தத்தை மௌனமாய் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். வாழ்வில் வழுக்கியவன் நம்பிக்கை இழக்கும் போது புதைந்து விடுகிறான். நம்பிக்கை இழக்காதவன் வழுக்கினாலும் விதைகளாகி விருட்சமாகிறான். மன உறுதி கொண்ட மனிதனுக்குத்தான் இதே இயல்பான தீர்க்கமான தீர்மானங்களை எச்சூழலிலும் ஏற்கவும் எடுக்கவும் முடியும். இறையரசின் இலக்கை நோக்கி போனால் எதிரிகளுக்கு இலக்காவோம் என்பது இயேசுவுக்கு தெரியும். இறையரசு பணி தொடங்கிய நாளிலிருந்து எதிர்நீச்சல் போட வேண்டிய கட்டாயத்திற்கு இலக்கானார். ஆனால் அவர் முன்னே இருக்கும் தந்தையின் திருவுளம் மட்டுமே கண்முன் நின்றது. அவர் புதைக்கப்பட்டார். ஆனால் உண்மையை உலகிற்கு உணர்த்த வல்லவராய் உயிர்த்துவிட்டார். அவரின் உயிர்ப்பில் தனி மனிதரல்ல, இம்மனித குலமே உயிர்த்தது. மனிதம், மனிதாபிமானம் தன்னை இழக்கும் மனிதனின் வாழ்விலும் இறப்பிலும் உயிர்ப்பு ஒளிர்கிறது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். வெற்றி பெற்ற நாயகனை வெற்றி கல்லறையில் தேட வேண்டாம், உங்கள் உள்ள குகையில் தேடுங்கள். வெற்றி கல்லறையும் ஓர் அடையாளம்தான். பொருளற்றவற்றை பொருளாக எண்ணி மருளாதே என்பதன் அடையாளம். உண்மையின் முழுமையினை போலி புதைக்குழிகளில் தேடாதே என்பதன் அடையாளம். அன்புக்குரியவரை பெயர் சொல்லி அழைப்பார், கண்ணீரை துடைப்பார். இதற்கு தூய மரிய மதலேனாள் சாட்சி. ஆவியால் உறுதிப்படுத்தப்படுவார், பழைய பாவத்தை மறப்பார். இதற்கு சீமோன் பேதுரு சாட்சி. உரையாடி உடன் வருவார், உள்ளத்தின் ஐயம் தீர்ப்பார். இதற்கு எம்மாவு சீடர்கள் சாட்சி. எம்மாவு சீடர்களை இயேசு தேடி செல்கிறார்.
சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டு உயிர்த்த அனுபவம் பெறுகிறார்கள். நம்மையும் உயிர்த்த இயேசு தேடி வருகிறார் என்ற உணர்வோடு இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன் விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன் விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். புகழ்பெற்ற பேராயர் உல்டன்ஷீன் தான் சந்தித்த ஜமைக்கா நாட்டு பெண்ணை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அப்பெண்மணி தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர். ஒரு கையும் ஒரு காலின் பாதி பாகமும் அந்நோயால் அரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட துன்பத்திற்கு மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த அவரிடம் அதற்கான காரணம் என்னவென்று பேராயர் கேட்டபோது, பேராயர் அவர்களே, நான் இறந்த பிறகு இயேசு நிச்சயம் என்னை உயிர்த்தெழ வைப்பார். அப்போது மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த உடலை என் மீட்பர் எனக்கு தருவார். இந்த நம்பிக்கையே என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று அப்பெண்மணி பதில் கூறினாராம். ஆம் அன்பு சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு சுட்டி காட்டுவது இறப்பிற்கு பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை மட்டுமல்ல, இப்பொழுதே இவ்வுலகின் உயிர்ப்பின் மக்களாக எப்போதும் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். எனவே நாம் நம்முடைய பழைய குப்பைகளை அகற்றி பாவத்தினின்று விடுபடும் போதுதான்
நாமும் இயேசுவோடு உயிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்த்து கொள்வோம். இன்றைய நாளில் நாம் இத்தகைய உணர்வை பெற அருள் வேண்டுவோம். நானும் இயேசுவோடு உயிர்த்து புது வாழ்வு பெறுகிறேன் என்ற உணர்வு பெறுவோம். ஏனென்றால் நாமும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இத்தகைய உணர்வோடு இப்பாடலை மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, அவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றும். நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இயேசுவின் உயிர்ப்பு தாராளமயமாக்கப்பட்ட ஒரு போராட்டக் களம். எளிதில் சாதிக்கக்கூடியதல்ல. சத்தியத்தின் சவால்களை சந்தித்து சவக்குழிக்கு சென்றாலும் சாவே எனது சாதனை என்று வீர முழக்கமிட்ட இயேசுவின் துணிச்சலும் ஆற்றலும் நமது வாழ்வுக்கு நெம்புகோலாய் அமைய வேண்டும். இதன்படி வாழ முடியும். அதற்கான அருளை அமைதியில் வேண்டுவோம். உயிர்ப்பின் ஆற்றலாய் நம்மையே நிறைத்து உயிர்ப்போம் இயேசுவோடு, வாழ்வோம் இயேசுவோடு. உயிர்ப்போம் இயேசுவோடு, வாழ்வோம் இயேசுவோடு. உயிர்ப்போம் இயேசுவோடு, வாழ்வோம் இயேசுவோடு. உயிர்ப்போம்
உயிருள்ள இறைவனின் பிரசன்னத்தை தாங்கி அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இறையரசு பணிக்கு சான்று பகர்ந்திட உயிர்த்த இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.